வணக்கம். ஆயக்கலைகள் 64ங்க. அதாவது ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் எம்எம்மை தூய உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். இது கம்பருடைய பாடல். 64 கலைகள்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா? சமையல் கலை. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், என்னங்க சமையல்லாம் ஒரு கலை, வீடு கட்டுறப்பயே சமையக்கட்டே இல்லாம கட்டுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதாவது வாழ்றது, வேலைக்கு போறது, சம்பாரிக்கிறது எல்லாமே எதுக்கு? சாப்பிடத்தானே! அப்படிங்கிறப்ப அத நம்ம நல்லபடியாக செய்து, நல்லபடியாக சாப்பிடுறதுக்கு பழகிட்டோம்னாலே, நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். சரி, இப்ப வாங்க. இந்த சமையல் கலை, ஆயக்கலைகள் 64ல் ஒன்றாக கருதப்படுகிறது. பெண்கள் தான் சமைக்கணும் அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது. இன்னைக்கு அது மாறிட்டு வருதுங்க. பெண்கள்ட்ட குடுத்தது எதுக்காகன்னா, அந்த காலத்துல பல விதிமுறைகள் இருந்த மாரி இருந்தது. சட்டங்கள் இருந்த மாரி இருந்தது. அதாவது சமையல் கட்டு அந்த கடைசில அதாவது வீட்டினுடைய கடைசி பகுதியில இருக்கும். பெண்கள் அங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பக்கம் பாதை இருக்கும், இந்த பக்கம் பாதை இருக்கும். இப்படித்தான் இருக்கும். பிறகு சமையல் கட்டு கொஞ்சம் உள்ள வந்தது. இப்ப நான் அமெரிக்கால பார்த்தேன். ஓப்பன் கிட்சன் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்சன்ல நிக்கிறாங்கன்னா, கிட்சன்ல எதுவுமே கிட்சன் மாரி இருக்காது பார்த்தீங்கன்னா. எல்லாம் இன்னைக்கு இந்த மாடுலர் கிச்சன்ங்கிற மாரி கொண்டு வந்த பிறகு, அவங்க அப்படியே அங்கருந்து வாசல பார்க்கலாம், போயிட்டு டிவி பார்க்கலாம், சோஃபால உட்காந்துருக்கவன்ட்ட பேசிட்டு இருக்கலாம். அங்கருந்து அப்படியே அவங்க 2 இத எடுத்து வாயில போட்டு போலாம். இதுல பெண்கள் தான் சமைக்கணுங்கிறத தாண்டி, ஆண்கள் சமையல் கலையில வல்லுனர்களா இருந்திருக்கிறாங்க. உதாரணமா, பீமன் மகாபாரதத்தில் விராட பருவத்தில் தன்னை சமையல்காரனாக மாற்றிக்கொண்டு பலாயனன் என்ற பேரோடு போய் தான் விராட தேசத்துல அவன் 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ்கிற காலத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சமையல்காரனாக இருந்து அந்த ஊரையே மகிழ வைக்கிறான். அரண்மனை முழுக்க மணக்க வைக்கிறான். இன்னொன்னு, மகாபாரதத்தினுடைய கிளை கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நளனுடைய கதை. நளவெண்பா. தமயந்தி, நளன் கேள்விப்பட்டிருப்போம். அவன் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு இதுல ஒரு ஆச்சரியம், மகாபாரதத்துல வரக்கூடிய தர்மனும், ஆ நளவெண்பால வரக்கூடிய நளனும் 2 பேரும் சூதாட்டத்துல விருப்பமுடையவராக இருந்து தேசத்தை அளந்தவங்க. சரி. இந்த நளன் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காகவும், தன்னுடைய நாட்டை பார்ப்பதற்காகவும் போய் சமையல்காரனா தாங்க அவன் வேலைக்கு போறான். அதனால தான் இன்னைக்கு கூட பீமபாகம், நலபாகம்னு சொல்றோம். சரி, இந்த ஆண்கள் சமைக்கிறதுக்கும், பெண்கள் சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப வீட்டுக்குள்ள 5 பேர், 10 பேர், 50 பேர், ஏன் என்னுடைய துணைவியார்லாம் என்னுடைய பிறந்தநாள் அப்ப 100 பேருக்கு கூட சமைச்சுருவாங்கங்க. இது நான் நான் கண்ணுக்கு எதிராலே பார்த்துருக்கிறேன். ஆனா, திருமண வீடு, விருந்து, அதுவும் கெடா வெட்டு, அதேபோல மாநாடு 5,00,000 பேருக்குலாம் சமையல் பண்றதுனா யார் வர்றா அப்படின்னா, ஆண்கள் வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆண்களுக்கு சமைக்க தெரியுங்கிறது மட்டும் இல்லங்க. பெரிய பெரிய அந்த பலுவான இதுகள தூக்குறதுக்கு அவங்களால தான் முடியுது. பெரிய அண்டா, பெரிய இதுல இப்ப கூட நீங்க பார்க்குறீங்கல்ல, பெரிய அண்டா, அதுல வெங்காயத்த அள்ளி போட்டு லைவ்ல பார்க்குறோம். அதே மாதிரி நான் குக் வித் கோமாளியில போயிருந்தப்ப, அதுல நடுவர்களாக வந்தவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமு அவர்களும், வெங்கடேஷ் பட் அவர்களும் தான் வந்திருந்தாங்க. இப்ப கூட நீங்க நெனச்சு பாருங்க. சமையல் இதுகள்ல, கல்யாண வீடுகள்ல யாரு முக்கியமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களா? அல்லது இவங்க வீடா? அவங்க வீடா? அப்படின்னு அவங்க கேட்கிறப்ப, ஆண்கள் இன்னைக்கு இந்த தொழில்ல எப்படி கொடிகட்டி பறக்குறாங்கன்னு தெரியுதுங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் துணை இல்லாம இருக்காது. நமக்கு தெரியும். அவங்க காய்கறி வெட்டி குடுக்கறது, மற்ற வேலைகள் பண்ணாலும் கூட, ஆண்கள் அற்புதமா சமையல் பண்றாங்க. சமைக்க முடியும். அதே நேரத்துல எல்லாரையும் ஈர்க்கவும் முடியுங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. மைக்கேல் மதனகாமராஜ்ல பார்த்திருப்பீங்கல்ல, கமல் சாரும், டெல்லி கணேஷும் ஒரு மிரட்டுவாங்க. அதுலயும் அவங்க சமையல் பண்றப்ப இருக்கிற அந்த கலாட்டாக்கள் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. ஐயோ, சாம்பார்ல போட்டுட்டாய். காணலை. அதனால இந்த நூற்றாண்டை பொறுத்த மட்டும் சமையலை ரசிச்சு சாப்பிடுற நம்ம எல்லாருமே சமைக்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இவ்வளவு நல்ல சமையல் மூலமாக பெரும் சாதனைகள் செய்தால் அதை காட்டிலும் நல்லது. ஏன்னா, சமையல் என்பது வெறும் உணவு தயாரிப்பதில்லை, அது ஒரு கலை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.